Good evening students. Next topic applications of triangle exercise 3.10. So in the applications of triangle வந்து பாத்தீங்க அப்படினாக்க values வந்து கொடுத்துருவாங்க. அதுல இருந்து அடுத்த ஒரு value வந்து find பண்ற மாதிரி நமக்கு கேட்டிருப்பாங்க. So first question, determine whether the following measurements produced one triangle or two triangle or no triangle. Angle B is equal to 88 degree, small a is equal to 23 degree, B is equal to 2 degree. Solve if solution exists. So இப்போ இதுக்கு solution வந்து exist ஆச்சு அப்படினாக்கா that means என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு நம்மளால வந்து இது ஒரு ட்ரையாங்கிளா இருக்கு அப்படினாக்கா இதுல ஒரு வேல்யூ ஒரு ஆங்கிள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய another two ஆங்கிளே வந்து ஃபைண்ட் பண்றதா இந்த क्वेश्चन உடைய மீனிங். சோ இப்போ இத வந்து நம்ம sin ஃபார்முலா பண்ணா நம்ம அப்ளை பண்ணலாம். இது sin தான் அப்ளை பண்ணனும்ன்றது கிடையாது. எந்த ஃபார்முலா வேணும்னாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். சோ 3.10. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க using sin ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். using sin formula a by sin a is equal to b by sin b is equal to c by sin c. So இப்போ இதுல values கொண்டு அப்ளை பண்ணோம் அப்படினாக்க a வினுடைய வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 23. so 23 by sin a, sin a நமக்கு தெரியாது. அடுத்து is equal to b க்கு வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 2, 2 by sin b, sin b. angle b க்கு வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 88 டிகிரி. அடுத்து is equal to c க்கு வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்கனாக்க c வந்து கொடுக்கல. அப்போ c by sin c. சோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 மட்டும் சூஸ் பண்ணா இந்த 2 மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னாக்க இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். சோ sin a by 23 is equal to sin 88 degree by 2. so sin a is equal to 23 into sin 88 னுடைய வேல்யூ 0.993 by 2. so இப்போ இந்த இத வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படினாக்க கேன்சல் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னாக்க 11.41 இது sin a வினுடைய வேல்யூ. சோ இப்போ sin உடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க -1 ல இருந்து +1 குள்ள தான் நமக்கு வேல்யூஸே வந்து இருந்திருக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்படினோம்னாக்க 1 விட அதிகமா போகுது. அப்போ modulus of sin a less than or equal to 1. since modulus of sin a is less than or equal to 1, therefore the given measurement is not a triangle. Then next second question. If the sides of triangle ABC are A is equal to 4, B is equal to 6, C is equal to 8, then show that 4 cos B plus 3 cos C is equal to 2 அப்படின்னு சொல்லி choose பண்ண சொல்லிருக்காங்க. So now using the projection formula for cosine
formula for cosine b cos b sorry b cos c plus c cos b is equal to a. So இப்போ இதில் கொண்டாந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. b இனுடைய வேல்யூ வந்து என்னன்னா 6 cos c plus c இனுடைய வேல்யூ 8 cos b is equal to a இனுடைய வேல்யூ 4. So now divided by 2, that implies 3 cos c plus 4 cos b is equal to 2. 4 cos b is equal to 2. So இது அப்படியே நம்ம क्वेश्चन தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். So 4 cos b plus 3 cos c is equal to 2. Hence proved. That's all the second question answer. Next third question. If a is equal to third question, if a is equal to root 3 minus 1, b is equal to root 3 plus 1, c is equal to 60 degree. C is equal to 60 degree. Find the other sides and other two angles. Other two sides வந்து கேட்டிருக்காங்க and angles வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுல வரும்போது இது எல்லாமே இந்த சைடுனுடைய a and b வந்து சைடுனுடைய வேல்யூ. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன்ற ஆங்கிள் தான் கொடுத்திருக்காங்க, சீன்ற சைடு வந்து கொடுக்கல. அப்போ இதுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த இதுக்கு வேல்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த c னுடைய சைடை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ c னுடைய சைடு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க cos ஃபார்முலா கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். சோ using cosine formula, cos தான் cosine சொல்லுவாங்க. cosine formula cos c is equal to a squared plus b squared minus c squared by ab by 2ab இதான் வந்து என்னன்னாக்க காசினுடைய ஃபார்முலா. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க இது இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2ab cos c is equal to a squared plus b squared minus c squared. இந்த minus c squared இந்த சைடு சேஞ்ச் பண்ணிருங்க, இந்த வேல்யூவை இங்க சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ c squared is equal to a squared plus b squared minus 2ab cos c. அப்போ c squared is equal to a வினுடைய வேல்யூ root 3 minus 1 whole squared plus root 3 plus 1 whole squared minus 2 into root 3 minus 1 into root 3 plus 1 into cos c இனுடைய வேல்யூ 60 degree. cos 60 degree. Then இப்போ இதுக்கு வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணா c squared is equal to a minus b whole squared formula. அப்போ a squared 3 plus b squared 1 minus 2ab minus 2 root 3 plus இந்த இதுக்கு வந்தோம்னா 3 plus 1 plus 2 root 3 minus 2 into a squared minus b squared formula. அப்போ root 3 whole squared minus 1 squared into cos 60 degree की value 1 by 2. cos 60 degree की value 1 by 2. So இப்போ இந்த இதெல்லாம் ஆட் பண்ணோம், இந்த root 3 की இந்த இது கேன்சல் ஆயிடும். அப்போ c squared is equal to இங்க வந்தோம்னாக்க 3 4 5 6 இங்க வந்தோம்னா மைனஸ் இந்த இதுக்கு வந்தோம்னாக்க 2 into 3 2 into
இது பண்ணோம்னா 3 minus 1 3 minus 1 into 1 by 2 into 1 by 2. So இப்போ இந்த 2 க்கு 2 வந்து cancel ஆயிடும். Then c squared is equal to 6 so 3 plus 1 4 3 plus 1 4 அப்ப இங்க வந்து 8 னு வந்துரும் அப்போ 8 இந்த 2 க்கு 2 கேன்சல் ஆச்சுனா 3 minus 1 2 ன்றது கிடைச்சிரும் அப்போ c squared is equal to c squared is equal to 6 அப்போ c is equal to root 6 இப்போ c னுடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ ஆங்கிள் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்போ ஆங்கிள் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம எதை சூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க அப்படினாக்க அதனுடைய sin ஃபார்முலா வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் சோ இப்போ sin ஃபார்முலா சூஸ் பண்ணோம் அப்படினோம்னாக்க சோ sin ஃபார்முலா using sin formula a by sin a is equal to b by sin b is equal to c by sin c இப்போ a வினுடைய வேல்யூ √3 minus 1 by sin a is equal to √3 plus 1 by sin b is equal to √6 by sin c √6 by sin c c க்கு வேல்யூ 60 டிகிரின்றது கொடுத்திருக்காங்க then இப்போ ஃபர்ஸ்ட் இதையும் நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்போ √3 minus 1 by sin a is equal to √6 by sin 60 degree அப்போ √3 minus 1 by sin a is equal to √6 வந்து √3 into √2 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணலாம் by இந்த sin 60 டிகிரிக்கு வேல்யூ √3 by 2 இப்போ இந்த 2 அப்படியே நம்ம நியூமரேட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம் சோ இப்போ இந்த 2 நியூமரேட்டருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படினோம்னாக்க √3 minus 1 by sin a is equal to 2 into √3 into √2 by √3 so இந்த √3 க்கு √3 கேன்சல் ஆயிடும் அப்போ என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படினாக்க that implies √3 minus 1 by sin a is equal to 2 √2 so இந்த 2 வை இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம் sin அந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படினாக்க so sin a is equal to √3 minus 1 by 2 √2 சோ இப்போ இதுல இருந்து இதனுடைய வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அதனால இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு ஆங்கிள் வந்து நம்மளா சூஸ் பண்றோம் sin 15 டிகிரிக்கு வர மாதிரி நம்ம சூஸ் பண்றோம் அப்போ sin 45 டிகிரி minus 30 டிகிரி is equal to sin a minus b ஃபார்முலா அப்போ sin a minus b னா sin a cos b சோ அப்போ sin 45 டிகிரி into cos 30 டிகிரி is equal to sin 45 degree into cos 30 degree minus sin 30 degree into cos 45 degree so is equal to அப்ப இது ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் பண்ணா sin 15 அப்படின்றது கிடைச்சிரும் sin 15 degree is equal to sin 45 னுடைய வேல்யூ 1 by √2 into cos 30 degree னுடைய வேல்யூ √3 by 2 அடுத்தது sin 30 degree னுடைய வேல்யூ minus 1 by 2 இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க into 1 by √2 so இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 2 √2ன்றது நம்ம காமனா எடுத்துறலாம் மல்டிப்ளை பண்ணா 2 √2ன்றது காமனா வந்துரும்
அப்ப இது 1 into root 3 is root 3 minus இதுக்கு வந்தோம்னா 1 into 1 is 1 அப்போ sin 15 degree இது equation number 1 2 so from 1 and 2 we get sin A is equal to sin 15 degree அப்போ A is equal to 15 degree இப்போ A வினுடைய வேல்யூ டிகிரி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு இதே மாதிரி அடுத்த ரெண்டு வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் சோ இப்போ A வினுடைய வேல்யூ எவ்வளவுனாக்க 15 டிகிரி C வினுடைய வேல்யூ 60 டிகிரி சோ அப்ப இங்க வந்தோம் அப்படினோம்னாக்க sum of angle வந்து பாத்தீங்கன்னாக்க sum of angle of triangle is equal to 180 degree so அப்போ angle A plus angle B plus angle C is equal to 180 degree angle A வினுடைய வேல்யூ 50 degree plus angle B plus angle C வந்து 60 degree is equal to 180 degree therefore அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்க angle B plus 75 degree is equal to 180 degree அப்போ angle B is equal to 180 degree minus 75 degree so angle B is equal to 105 degree therefore the angle of triangle is angle A க்கு 15 degree comma B க்கு வந்து 105 degree comma angle C வந்து பாத்தீங்க அப்படினாக்க 60 degree next the sides are angle A sorry A என்ற சைடு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க அப்படினு பாத்தீங்க அப்படினாக்க √3 minus 1 B என்ற சைடு √3 plus 1 அடுத்தது C என்ற சைடு எவ்வளவு ஃபைண்ட் பண்ணனும்னா √6 that's all the sixth question answer third question answer next fourth question if any triangle ABC prove that area of triangle is equal to B squared plus C squared minus A squared by 4 cot A அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க சோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க using cosine formula so cosine formula வந்து யூஸ் பண்ணோம்னாக்க இங்க A ல வந்திருக்கனால நம்ம cos A தான் நம்ம சூஸ் பண்ணனும் so cos A is equal to B squared plus C squared minus A squared by 2AB then next வந்தோம்னாக்க area of triangle க்கு formula area of triangle is equal to 1/2 BC sin A ஏன்னா இங்க A ல வரனால நம்ம அத தான் வந்து சூஸ் பண்ணனும் சோ இப்போ இதல வரும்போது இத வந்து இந்த சைடு சேஞ்ச் பண்ணனும் அப்படினாக்க சரி இங்க BC சோ இத இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா இந்த BC யை இங்க சேஞ்ச் பண்ணிடுங்க இந்த cos A வை இந்த சைடு சேஞ்ச் பண்ணிடுங்க அப்போ BC is equal to B squared plus C squared minus A squared by 2 cos A so இப்போ இத கொண்டு வந்து இந்த இதல அப்ளை பண்ணோம் அப்படினா so area of triangle is equal to 1/2 into BC की value B squared plus C squared minus A squared by 2 cos A so 2 into 2 sorry into இங்க sin A ன்றது இருக்கு sin A
சோ இப்போ இத வந்து நம்ம 2 into 2 4 ன்னு சொல்லி ரைட் பண்ணலாம். அப்போ 1/4 into b squared plus c squared minus a squared into sin a by cos a. So equal to 1/4 இதை அப்படியே இங்க மல்டிப்ளை பண்ணோம்னாக்க b squared plus c squared minus a squared sin a by cos a is cot a. So இப்போ இந்த proof வந்துச்சு. இங்க area of triangle hence proved. That's all the fourth question answer. The next fifth question. In a triangle ABC, if A is equal to 12 centimeter, B is equal to 8 centimeter, and angle C is equal to 30 degree. Then show that its area is 24 square centimeter அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க சீன்ற ஆங்கிள் கொடுத்திருக்கனால நமக்கு இங்க வரும்போது இந்த இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். சோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் equal to 1/2. இங்க சீன்ற ஆங்கிள் கொடுத்திருக்கனால அப்போ AB into sin C that is equal to 1/2 into A வினுடைய வேல்யூ 12 into B வினுடைய வேல்யூ 8 into sin C அப்போ sin 30 degree அப்போ equal to 1/2 into இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 96 into sin 30 degree னுடைய வேல்யூ 1/2. So இப்போ இத கேன்சல் பண்ணா 1 2s are 2, 4 2s are 8, பேலன்ஸ் வந்து 1, 8 2s are. அடுத்தது 1 2s are 2, 2 2s are 4, 4 2s are. அப்போ equal to 24 square centimeter. Hence proved. That's all the fifth question answer. Next sixth question. In a triangle ABC, A is equal to 18 centimeter, B is equal to 24 centimeter, and C is equal to 30 centimeter. Then show that its area is 216 square centimeter அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இப்போ இங்க ABC 3 வேல்யூ கொடுத்துட்டேன்னா நம்ம யூசிங் ஹெராயின் ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சோ யூசிங் ஹெராயின் ஃபார்முலா S is equal to area is equal to root of S into S minus A into S minus B into S minus C. So அப்போ S க்கு ஃபார்முலா S is equal to A plus B plus C by 2. So S is equal to A value 18 plus 24 plus 30 by 2. add பண்ணோம்னாக்க 4 8 12 பேலன்ஸ் வந்து 1 4 5 6 7 by 2. இத கேன்சல் பண்ணோம்னாக்க 36. இப்போ S னுடைய வேல்யூ என்னன்னா 36. now apply the area is equal to root of 36 into 36 minus 18 into 36 minus 24 into 36 minus 30. So if I subtraction பண்ணோம்னாக்க root of 36 into இது ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் பண்ணா 18 into இங்க சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படினாக்க 12. இது சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா 12. அடுத்து இங்க சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படினாக்க இது ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா 6 into 6. So
இதை இப்போ எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னா 6 into 6 ஸ்ப்ரெட் பண்ணலாம் இன்ட்டு இதை வந்து 6 into 3 ஸ்ப்ரெட் பண்ணலாம் 6 into 3 இதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 2 into 2 into 3 அப்படின்னு சொல்லி இதை ஸ்ப்ரெட் பண்ணலாம் அடுத்தது into 6 ஸோ இப்போ இந்த 2 6க்கும் சேர்த்து நம்ம ஒரு 6 ஸ்கொயர் ரூட்னால ஒரு 6 ரைட் பண்ணலாம் அடுத்தது இந்த 6க்கும் இந்த 6ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு 6 ரைட் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு 3 வந்து ரைட் பண்ணலாம் அடுத்தது இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு 2 வந்து ரைட் பண்ணலாம் அப்போ 6 into 6 into 6 6 are 36 into 6 அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 216 ஸ்கொயர் சென்டிமீட்டர் hence proved. Next 7th question. Two soldiers A and B. So ரெண்டு soldiers இங்க வந்து A ன்றவரு இங்க வந்து B ன்றவரு A B in two different underground bunkers on a straight road. Spot an instructor up at the top of a hill. So ஒரு ஹில்னுடைய டாப்ல வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து இருக்கிறாங்க தென் அப்போ இது வந்து என்னன்னாக்க இன்ஸ்ட்ரக்டர் தென் நெக்ஸ்ட் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரம் ஏ அண்ட் பி ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து சொல்லிட்டாங்க ஏல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எவ்வளோ சொல்றாங்கன்னா 30 டிகிரி நெக்ஸ்ட் பில இருந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கனாக்க 45 டிகிரி தென் அப்போ இதை கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இங்க வரும்போது O then if A and B stands 5 km apart so A க்கும் B க்கும் உள்ள distance வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 5 km அப்படின்றது சொல்லிருக்காங்க find the distance of instructor from B இப்போ B ல இருந்து எவ்வளவு distance இருக்கும் அதான் क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க இப்போ இத வந்து x இத வந்து y ன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் in triangle IOB choose பண்ணோம்னாக்க tan 45 degree is equal to opposite side வந்து x by y adjacent side y அப்போ இதனுடைய வேல்யூ 1 is equal to x by y அப்போ y is equal to x அடுத்தது in triangle IOA choose பண்ணோம்னா tan 30 degree is equal to tan 30 degree is equal to opposite side வந்து x by adjacent side வந்து பாத்தீங்கன்னா 5 plus y ஏன்னா OA தான் OA ல இருந்து A வரைக்கும் உள்ள வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 plus YA then next tan 30 degree உடைய வேல்யூ 1 by root 3 is equal to x by 5 plus y so இத அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க இந்த x க்கு பதிலா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம்னா y ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம் so அப்போ 1 by root 3 is equal to 5 plus y by 5 plus y so இத அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க 5 plus y is equal to root 3y so இந்த y இந்த சைடு சேஞ்ச் பண்ணுங்க y இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னாக்க 5 is equal to root 3y minus y so இது வந்து y காமனா வெளியில எடுத்துருங்க y காமனா வெளியில எடுத்துட்டீங்க அப்படினாக்க 5 root 3 minus 1 is equal to 5 அப்போ y is equal to 5 by root 3 minus 1 taking conjugate root 3 plus 1 by root 3 plus 1 is equal to so இத அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 5 into root 3 plus 1 by a squared நாக்க 3 squared minus 1 squared 3 minus 1 so y is equal to 5 root 3 plus 1 by 2
by 2. Then next இப்போ இந்த y னுடைய வேல்யூ தான் நமக்கு என்னன்னாக்க x. சோ இத கொண்டு வந்து அடுத்ததுல இதனுடைய வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இதனுடைய வேல்யூக்கு bi ல கொண்டு நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க bi squared is equal to oi squared plus ob squared. So bi squared is equal to oi ன்றது x. அதுக்கு இதேதான். So 5 root 3 plus 1 by 2 whole squared. Then next இங்க வந்தோம்னாக்க 5 root 3 plus 1 by 2 whole squared. Then இப்போ இத அப்படியே ஸ்கொயர் பண்ணோம் அப்படினாக்க bi squared is equal to 5 5s are 25 by 4 root 3 plus 1 plus 25 by 4 root 3 plus 1 whole squared. இது அப்படியே ஆட் பண்ணோம் அப்படினோம்னாக்க bi squared is equal to இது அப்படியே ஆட் பண்ணா 2 into 25 by 4 into root 3 plus 1 whole squared. So இப்போ இதுக்கு இத கேன்சல் பண்ணோம்னா 2 ன்றது வந்துரும். அப்போ bi squared is equal to 25 by 2 root 3 plus 1 whole squared. So இத அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னாக்க bi squared. So இந்த இதுக்கு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே ரைட் பண்ணிரலாம். a squared னா root 3. அப்போ 3 plus 1 plus 2 root 3 plus 2 root 3. So அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்க bi squared is equal to 25 by 2 into 4 plus 2 root 3. 4 plus 2 root 3. இது ரெண்டு 2 காமனா வெளிய எடுத்துறலாம். bi squared is equal to 25 by 2 into 2 காமனா வெளிய எடுத்துறோம்னாக்க 2 plus root 3. So இப்போ இந்த 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ bi squared is equal to 25 into இரண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினோம்னாக்க 2 plus 1.732. So bi squared is equal to 25 into 3.732. 3.732. இப்போ இத மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So அப்ப இத வந்து நம்ம இது பண்ணோம்னாக்க bi squared is equal to 93.3. So இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னாக்க bi னுடைய வேல்யூ தான் இங்க வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 93.30 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணா இப்போ இத 2 2 ஆ ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போ 8 9 வந்து அப்ளை பண்ணலாம். 9 9s are 81. பேலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1 2 அடுத்த 2 டிஜிட் டவுன் பண்ணலாம். அப்போ 30. இங்க வந்து பாயிண்ட் வந்துரும். இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 18. இதுல எத்தனை இது இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சோ இப்போ வந்து 6 வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். 6 6 are 36. பேலன்ஸ் வந்து 3. 8 6 are 48. 48 plus 3 49. பேலன்ஸ் வந்து 4. 1 6 are 6. 6 plus 4 10. 7 அப்ளை பண்ணோம்னாக்க 7 7s are 49. பேலன்ஸ் வந்து 4. 8 7s are 56 plus 4 60. பேலன்ஸ் வந்து 6. 1 7s are 7. 7 plus 13ன்றது வந்துரும். அப்போ இத விட அதிகமா போறதுனால இத மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ bi equal to 9.6 கிலோமீட்டர். 9.6 கிலோமீட்டர். அப்போ இதுல இருந்து இது முடிக்க உள்ள கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 9.6 கிலோமீட்டர். தட்ஸ் ஆல் த 7th क्वेश्चन ஆன்சர். உங்களுக்கு புக் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ரூட்லயே ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. நீங்க இந்த இதுலயே ஃபைண்ட் பண்ணாலும் கரெக்ட் தான். Next 8th question. 8th question. Yeah, researchers want to determine the width of a bond from east to west, which cannot be done by actual measurement from a point P. He finds the distance to easternmost point of the bond
to be 8 kilometer, while the distance to the east westernmost point from P to 6 kilometer. If the angle between two lines of sight is 60 degree, find the width of the bond. So இப்ப ரெண்டு பாண்ட் வந்து சொல்லியிருக்காங்க A and B. இந்த ரெண்டு பாண்டுக்கும் உள்ள சீன்ற பாயிண்ட்ல இருந்து ரெண்டு பாண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 and 6 கிலோமீட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இதனுடைய ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தென் இந்த ரெண்டு பாண்டுக்கும் உள்ள வித் வந்து எவ்வளவு, இதைத்தான் வந்து நமக்கு கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. சோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம கொசைன் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சோ யூசிங் கொசைன் ஃபார்முலா cos c தான் நமக்கு கேட்டிருக்காங்க. cos c is equal to a squared plus b squared minus c squared by 2ab. சோ இப்போ என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியுமா எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. சோ cos c னுடைய வேல்யூ 60 டிகிரி is equal to a க்கு வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க 8. சோ 8 ஸ்கொயர்ட் plus 6 ஸ்கொயர்ட் minus c ஸ்கொயர்ட் by 2 into 8 into 6. Then cos 60 degree की value வந்து பாத்தீங்க அப்படினாக்க √3/2. sorry cos 60 degree की 1/2. so 1/2 is equal to 64 plus 36 minus c squared by இத வந்து மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 8 6 are 48. 48 into 2 96. then இத இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க 96 is equal to இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படினாக்க 100. இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா 2 into 100 minus c squared. 100 minus c squared இல்லையா, இந்த 2 அப்படியே கூட இங்க வச்சுக்கலாம். சோ இப்போ இத கேன்சல் பண்ணா 1 2s are 2, 48 2s are 96. then next இந்த c ஸ்கொயர்டை இங்கிட்ட மாத்திருங்க. இந்த 48 இந்த சைடு சேஞ்ச் பண்ணிருங்க. அப்போ c ஸ்கொயர்ட் is equal to 100 minus 48. 100 minus 48 அப்படினா 52. c ஸ்கொயர்ட் is equal to 52. சோ இப்போ c னுடைய வேல்யூ என்ன, c is equal to √52. சோ இந்த √52 நீங்க ரூட் வேல்யூவாவும் வைக்கலாம். அப்படி இல்ல அப்படினாக்க இந்த இதுலயும் சொல்லலாம், சிந்தட்டிக் டிவிஷன் எடுத்துட்டும் சொல்லலாம். 32 52 இத 2 டேபிள் யூஸ் பண்ணீங்கன்னா 2 2s are 4, பேலன்ஸ் 1 is 6 2s are again 2 டேபிள் 13 2s are. அப்போ c is equal to 2√13 கிலோமீட்டர். இல்லையா, இதுக்கு வேல்யூஸாவை நீங்க அப்ளை பண்ணி ரைட் பண்ணலாம். that's all the 8th question answer. next 9th question. Two Navy helicopters A and B are flying over the Bay of Bengal at the same altitude from a sea level to reach the missing boat. Search the missing boats. Pilot of both helicopter sight the boat at the same time while they are apart from 10 kilometer. அதாவது ரெண்டு இங்க ஏன்றவர் இங்க பீன்றவர் இருக்கிறாரு. சோ ஏன்ற ஹெலிகாப்டர் பீன்ற ஹெலிகாப்டர் இவங்க ரெண்டு பேருமே 10 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட்ல இருக்கும்போது, இது வந்து 10 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட்ல இருக்கும்போது இவங்க வந்து என்னன்னாக்க இங்க கீழே உள்ள அந்த இதை வந்து பாக்குறாங்க, அந்த மிஸ் பண்ணக்கூடிய அந்த போட்டை வந்து பாக்குறாங்க. then if the distance of boat from A is 6 kilometers, இதுக்கு வந்து பார்த்தோம்னா 6 கிலோமீட்டர். அப்ப இத வந்து A ன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது B க்கு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க B க்கு வந்து அவங்க சொல்ல, அப்ப இத B ன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க if the distance and if the line segment AB subtended, இந்த ABன்றது எவ்வளவு ஆங்கிளை வந்து மேக் பண்ணுதுனாக்க 60 டிகிரி அப்படின்ற ஆங்கிளை வந்து மேக் பண்ணுது.
at the boat. Find the distance of the boat from B. அப்போ B ல இருந்து இந்த போட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து இருந்திருக்கும். இது C. சோ இப்போ இதுதான் இந்த C, இந்த B னுடைய வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க B னுடைய வேல்யூ கேட்டிருக்கனால சோ நம்ம இத வந்து நம்ம என்னன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாமா, Cன்றதா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த Cன்றத நமக்கு சூஸ் பண்ணிட்டோம்னாக்க இதுல இருந்து நமக்கு இதனுடைய வேல்யூவா நம்ம கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். using cosine formula so cos C is equal to a squared plus b squared minus c squared by 2ab so இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணா cos C க்கு வேல்யூ cos C க்கு வேல்யூ 60 டிகிரி cos 60 டிகிரி is equal to a squared னுடைய வேல்யூ 6 அப்போ 6 squared plus b squared plus c squared க்கு c க்கு வேல்யூ வந்து 10 so 10 squared minus 10 squared by 2 into a னுடைய வேல்யூ 6 b னுடைய வேல்யூ தெரியாது அப்போ cos 60 டிகிரிக்கு வேல்யூ 1/2 so 1/2 is equal to 36 plus b squared minus 100 by 6 2s are 12b then இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படினோம்னா so இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னாக்க 1/2 is equal to 100 minus 36 அப்படினாக்க 64 b squared minus 64 by 12b so இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லனா இத கேன்சல் பண்ணிடுங்க 1 6 இப்போ இது பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 6b is equal to b squared minus 64 so இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணுங்க b squared minus 6b minus 64 is equal to 0 now taking the factor இது factor find பண்ண முடியுமான்னு பாருங்க factor find பண்ண முடியாது so அதனால quadratic formula method யூஸ் பண்ணலாம் b is equal to minus b minus of minus 6 minus b plus or minus root of b squared minus 6 whole squared b squared minus 4ac minus 4 into a வினுடைய வேல்யூ 1 b c வினுடைய வேல்யூ 64 minus 64 by 2a 2 into 1 அப்போ b is equal to plus 6 plus or minus root of இந்த கொண்டோம்னா 36 minus into minus plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 6 4 4s are 16 பேலன்ஸ் வந்து 1 6 4s are 24 plus 1 25 by 2 அப்போ b is equal to 6 plus or minus இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படினோம்னாக்க root of 292 by 2 so இதை இப்போ எப்படி ரைட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா b is equal to 6 plus or minus root of 4 into 73 by 2 அப்போ இந்த ரோ 4 க்கு வந்து எப்படி ரைட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா 6 plus or minus 2 root 73 by 2 அப்படினு சொல்லி ரைட் பண்ணலாம் இதுல இருந்து 2 ஐ காமனா எடுத்துட்டீங்க அப்படினாக்க b is equal to 2 into 3 plus or minus 73 by 2 இந்த 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடும் அப்போ b is equal to plus or minus 3 plus or minus root 73 so இப்போ நம்ம கேட்டிருக்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்ப இங்க -73 அப்படினு வரும்போது impossible so அப்போ b is equal to 3 minus root 73 is impossible அப்போ b is equal to 3 plus root 73 kilometer the distance between
between B and goat. B and goat is 3 plus root 73 kilometer. That's all the 9th question answer.